திருச்சி தூரங்குறிச்சி பக்கத்தில் இடையப்பட்டியிலேருந்து தாத்தூர் சாலை அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணி நடந்துகிட்டு இருக்கனால அந்த ரோட்டில் எப்போ ரெகுலராக வர்ற பஸ் வரது கிடையாது. இதனால காலையில் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் பசங்க இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாலை அமைக்கும் பணி 9 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்துலேயும் இதே மாதிரி சாலை அமைக்கும் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சாலையில் மட்டும் 9 மாசமா இன்னும் அந்த பணி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ மாசமா அப்படி என்ன ரோடு போடுறீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுது, அப்படியே பஸ் வந்தாலும் 9 மணிக்கு பஸ் வருது, ஸ்கூலுக்கு டைமுக்கு போக முடியல, சாயங்காலமும் பஸ் வர்றது கிடையாது, நாங்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து நடந்தே 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம். அப்படி ஸ்கூல்ல இருந்து நடந்து வரும்போது நிறைய பசங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. 9 மாசமா இந்த ரோடு போடுற பணியை நீங்க பண்ணிட்டு இருக்கனால பஸ் வர மாட்டேங்குது, அதனால இவ்வளவு பிரச்சனை வருது, ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு, அப்புறம் வண்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு அழுதுகிட்டே எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு ரொம்ப கோவமா நிறைய மாணவிகள் பேசினாங்க. அவங்க பேசினதுலே தெரியுது அவங்க இந்த 9 மாசம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நானும் கிராமத்து சைடு நிறைய ரோடு போடுற வேலை நடக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன். எந்த ஒரு சாலையுமே 9 மாசம்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. 9 மாசமா அப்படி என்ன ரோடு போடுறீங்க? இப்படி ரோடு போடுற பணி நடக்கிற இடத்துல எல்லாம் ஒரு மாற்று வழி அமைச்சு தரணும். இங்க அந்த மாதிரி மாற்று வழி என்ன அமைச்சு தந்தீங்க? அப்படி மாற்று வழி அமைச்சு தராதனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. அப்படி மாற்று வழி அமைக்க முடியாது, அதுக்கு அங்கே வழி இல்லை அப்படின்னா இந்த ரோடு போடும் போதே இந்த ரோட்டில் பஸ் எப்படி போகும், இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்கள் பண்ணியிருந்திருக்கணும். இத்தனை மாசமாகவும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், நிறைய இடத்துல இதை சொல்லியும் பார்த்துட்டோம். ஆனால் இன்னைக்கு ரோட்டில் போராட்டம் பண்ணுறப்ப தான் இது எல்லாரும் ஏன் என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று அந்த ரோடு போடுற பணியை சீக்கிரம் முடிங்க, இல்லை இவங்கெல்லாம் காலையில் எந்த டைமுக்கு எந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்களோ அதே பஸ்ஸில் போகிற மாதிரி மாற்று வழி ஏற்படுத்தி கொடுங்க நீங்கள் வேலையை முடிக்கிற வரைக்கும்.